Hi all, Paranim's today's words, day 14. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 words, sight, sight and sight. மூணுமே சேம் pronunciation but different spelling, different meaning. Meanings of sight, அதாவது கோட் மென்ஷன் பண்ணுறது, இப்போ போயத்தோட லைன்ஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறது எக்ஸாம்பிள்ஸ்க்கு, அதுதான் யாராவது சொன்ன விஷயத்தை வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்காக மென்ஷன் பண்ணுறது, இதுதான் சைட், CITE. Examples of sight. The advocate cited many examples to prove his case. The advocate வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவரோட கேஸை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக. அதுதான் அந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. The article cites several experts on the subject. இந்த ஆர்டிக்கிள் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட இதை வந்து சப்ஜெக்டை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங்ஸ் ஆஃப் சைட் அண்ட் சைட், SITE. இதோட மீனிங் ஒரு இடம், ஒரு பில்டிங் இருக்கிற இடமா இருக்கலாம், இல்லைனா பில்டிங் கெட்ட போகிற இடமா இருக்கலாம், அதுதான் சைட். SIGHT, அதோட மீனிங் எபிலிட்டி டு see ஆர் சீன். ஒரு விஷயத்தை பார்க்க நம்மளால் முடியும்னாலும் சைட்டு தான், அல்லது ஒரு விஷயத்தை நம்ம வந்து எப்படி பார்க்குறோம், நம்மளோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்கிறதும் சைட். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைட். The company hasn't yet chosen the site for the new hospital. இந்த கம்பெனி இப்போ வரைக்கும் நியூ ஹாஸ்பிட்டலுக்கான இடத்த சூஸ் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தே ஆர் பிளானிங் டு டெவலப் த ஹோல் சைட் இன்டு எ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அவங்க அந்த ஃபுல் இடத்தையுமே, முழு இடத்தையுமே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல வராங்க. SITEனா இடம், அதான் மீனிங். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைட். ஹீ ஹேஸ் நோ சைட் இன் ஹிஸ் லெஃப்ட் ஐ. அவன் வந்து அவருடைய இடது கண்ணில் பார்வையை இழந்துட்டாங்கன்னு சொல்ல வராங்க. அதுதான் பார்க்கக்கூடிய எபிலிட்டி இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ், த ஃப்ளவர்ஸ் அட் த ஆனுவல் ஃப்ளவர் ஷோ வேற பியூட்டிஃபுல் சைட்டு. நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஆனுவல் ஃப்ளவர் ஷோவில் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது, நம்ம பார்க்குற விதம், அதை சொல்ல வர்றது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதே சமயத்தில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.